நம்ம இதிகாச புராணங்களில் நாகங்கள் பற்றிய சுவாரஸ்யமான நிறைய கதைகள் உண்டு. மேலும் சிவனின் கழுத்தில் பாம்பு, அம்பிகையோட தலைக்கு மேலே குடை போல பாம்பு, பிள்ளையாரின் இடுப்பில் நாகாபரணமாக பாம்பு, முருகனின் காலடியில் பாம்பு, மகாவிஷ்ணுவின் படுக்கையாக பாம்பு, இப்படி நம்ம இந்து கடவுளுக்கும் பாம்புக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. அதனால் நாக வழிபாடுங்கிறது நாக தோஷம் நீக்கும் சக்தி வாய்ந்த வழிபாடாக கருதப்படுகிறது. நாக சதுர்த்தியை எப்படி எளிமையாக கொண்டாடலான்னு பார்த்துடலாமா? இந்த வருஷம் ஜூலை 28 திங்கட்கிழமை நாக சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது. அன்றைய தினம் அரச மரத்தடியில் அமைக்கப்பட்டுள்ள நாகர் உருவகத்திற்கு காய்ச்சாத பச்சைப்பால் ஊற்றி அபிஷேகம் செய்து மஞ்சள் கயிற்றில் மஞ்சள் கிழங்கு கட்டி நாகர் உருவத்திற்கு சாற்றி மனதார வேண்டிக் கொண்டால் ராகு கேது தோஷம், நாகதோஷம் இவற்றால் ஏற்படும் திருமணத்தடை நீங்கும். நாக சதுர்த்தியில் புற்றுக்கு பால் ஊற்றி மஞ்சள் குங்குமம் தூவி புற்று மண்ணை பிரசாதமாக இட்டுக்கொள்ளும் வழக்கமும் உண்டு. இதெல்லாம் எங்கள் வீட்டுக்கிட்ட இல்லையே, நான் எப்படி வழிபாடு செய்யறது அப்படின்னு கேட்குறீங்களா? கவலையே வேண்டாம். வீட்டிலையே மஞ்சப்பொடியால் நாகத்தை வரைஞ்சி குங்குமம் இட்டு விளக்கேற்றி இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற ஸ்லோகத்தை சொல்லி வழிபடுங்க. இதுவும் எங்களால் முடியாது அப்படின்னீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற கருமாரியம்மன் படத்தை வச்சு விளக்கேற்றி பூ போட்டு நாகத்துக்கான ஸ்லோகத்தை சொல்லுங்கள். முடிஞ்சா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் 2 பக்கமும் நாகர் சிலை இருக்கிற மாதிரியான விநாயகர் இருந்தால் அந்த கோவிலுக்கு போய் விளக்கேற்றி நாகர் ஸ்லோகத்தை சொல்லுங்கள். மனசார நாகரை நினச்சி பக்தியோடு வணங்கி பிரார்த்தனை செய்யுங்க. இப்போது ஸ்லோகத்தை தெரிஞ்சுக்கலாமா? நவநாக ஸ்லோகம். அனந்தம் வாசுகிம் சேஷம் பத்மநாபம் சகம்பலம் சங்கபாலம் திருதராஷ்டிரம் தக்ஷகம் காளிகம் ததா. ஓம் நாகராஜாய நமக. பிரார்த்தயாமி நமஸ்கரோமி. சின்ன ஸ்லோகம்தான், சொல்லுங்க, பலன் கிடைக்கும், நல்லதே நடக்கும்.